ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் குக்கிங் தாங்க. அதாவது இட்லி வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் பண்ணுவோம். நான் வந்து சரி மண் பாத்திரத்தில் பண்ணலாம், மண் பானையில் பண்ணலாம், எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு இதை ட்ரை பண்ணியிருக்கோம். அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இட்லி பானையெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி வந்து மண் பாத்திரத்தில் தான் வந்து பெரிய இட்லி ஒன்று வந்து சர்வ் பண்ணுவாங்க, அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் அம்மா தான் இதை பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நான் வந்து மீடியம் சைஸ் உருளியில் தான் வந்து இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இட்லி பாத்திரம் இப்போ வந்து எல்லா மண் பாத்திர கடையிலையும் வந்து இட்லிக்குன்னே தனி குக்கர், இட்லி குக்கரே விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த பழைய காலத்து ஸ்டைலில் ஒரு துணி விரித்து அதில் ஒரு 2 கரண்டி இட்லி மாவு ஊற்றி எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வேண்டியே நாங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அம்மா வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த இட்லி வந்து பண்ணாங்க. ஃபஸ்ட்டே பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இதை வந்து காட்டுறேன் இப்போது. ஸோ அந்த மீடியம் சைஸ் உருளியில் வந்து ஒரு அரை பாத்திரத்துக்கு ஃபுல்லாக தண்ணீர் ஊற்றிட்டு அண்டு துணியை வந்து கொஞ்சம் வெளியில் விட்டு இந்த மாதிரி தட்டோடு சேர்த்து இட்லி அதாவது துணியை வச்சு மூடிடுறாங்க. இட்லி மாவெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த துணியை வச்சு மூடினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ இல்லைனா டம்ளரோ வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அந்த மாய்ஸ்சரில் அந்த துணி காயாது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அப்பப்போ இந்த மாதிரி தண்ணி எடுத்து தெளித்து விட்டுக்கிட்டாங்க, ஸோ அந்த துணி காயாமல் இருக்கிறதுக்கு. அப்போ இது வந்து எப்படி இருந்தாலும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகணும் மண் பாத்திரம் குக்கிங் எப்போவுமே. ஸோ இது அட்லீஸ்ட் இந்த ஒரு இட்லி வந்து 2 கரண்டி ஊற்றுறதுனால அது 2-3 இட்லிக்கு சமங்க. அது அவ்வளோ பெருசாக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்லாம் பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் குக்கிங் தான். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, பார்க்குறக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஒரு இட்லியே வந்து 3 இட்லிக்கு சமமாக அவ்வளோ பெருசாக இருந்தது. அம்மா சொல்லுவாங்க, அப்போல்லாம் இட்லி பொடி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி மட்டும்தான், வேறு எந்த வெரைட்டி சட்னியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். இட்லி பொடியும் தேங்காய் சட்னியும் வச்சு மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தது தான் இந்த இட்லி. இதில் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது, எப்பவும் ஊற்றுற இட்லி தான். நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றாமல் ஒரு மண் பாத்திரத்தில் செஞ்சு பார்த்தது, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.